ஓசூரில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு பௌர்ணமி அன்னதான விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மாருதி நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு பௌர்ணமி தினத்தை முன்னிட்டும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பாக மழை பெய்ய வேண்டும், மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும், தொழில் நிறுவனங்கள் பெருக வேண்டும் என கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியும் தொடங்கி வைத்த ஆலய நிர்வாகிகள் சார்பில் தலைவர் ஆர் ரங்கண்ணபாபு தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி செயலாளர் ராஜ், பொருளாளர் ராமநாதன், துணைத் தலைவர் செல்வம், துறை செயலாளர் வேலு ஆகியோர் மதியம் 12 மணி அளவில் தைப்பூச பௌர்ணமி அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவில் ஆலய கமிட்டி உறுப்பினர்கள் எம் மணி, ராமமூர்த்தி, குமார், கார்த்திக், முருகன், எலசிகிரி சுரேஷ், ஆறுமுகம், சீமராஜா, சென்னப்பன், ஆட்டோ ரகு, துரைசாமி, கோவில் அர்ச்சகர் கே சீனிவாசன், உலகநாதன், திலீப் குமார் மற்றும் உள்ளாட்சி முரசு செய்தியாளர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக கோவில் கமிட்டி சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.